இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதுல 2023ல ரூரல் இன்டர்நெட் யூசர்ஸ் 442 மில்லியன் இருக்காங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல 2025ல நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 14% இன்க்ரீஸ் ஆக போது. இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து 821 மில்லியன் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் யூசர்ஸ் இப்பயே ரெடியா இருக்காங்க. அது 2025ல 900 மில்லியன் ஆக போகுது. கிட்டத்தட்ட 7700 சிட்டிஸ் இன் இந்தியா அதுல வந்து 5G சர்வீஸ் ஏற்கனவே அவைலபிள் ஆயிருச்சு. அண்ட் இந்தியாவில் 1 ஜிபியோட டேட்டா ரொம்ப 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 கம்மியான காஸ்ட்ல அவைலபிளா இருக்கிறனால இன்னமும் ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ண கூடியவங்க இன்னமும் வந்து ரெடியா இருக்கக்கூடியவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு, இன்னைக்கு இப்பயே வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 50 பொருளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்க இந்தியாவில மட்டும் 16 மில்லியன் இப்பயே இருக்காங்க. போக போக இது இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாளாவது ஒரு பேமெண்ட்டாவது ஆன்லைன்ல எல்லாருமே பண்றோமா? இதுக்கப்புறம் அது இன்னும் வந்து ஆக்சிலேட்டர் தான் ஆக போகுது. அவங்கவுங்க லாங்குவேஜ்ல இருக்கிற ரிலேட்டிபிலிட்டியை எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவில் இங்கிலீஷ் ஹிந்திக்கு அப்புறம் அதிகமாக லோக்கல் லாங்குவேஜில் கான்டென்ட் எதிர்பார்க்கறது தமிழ்நாட்டில் தான். இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான நியூஸ். ஆக்சுவலாக நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 43% இங்கிலீஷ்லையும் 6% ஆஃப் தி பீப்புள் அர்பன்ல கூட தமிழ் எதிர்பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் தமிழ் கான்டென்ட் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுடைய பொருள் நம்ம ஊரில் நீங்கள் கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான பார்ட். ரெண்டாவது பார்ட்டு, 2030ல 5 லட்சத்துக்கு மேல இயர்லி இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி 2030ல இந்தியா ஃபுல்லா 50% ஆஃப் தி பீப்புளுக்கு இருக்க போதும். அப்படின்னா தி என்டையர் பாப்புலேஷனோடைய ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆன்லைன்ல இன்னும் காமர்ஸ் ஜாஸ்தியா நடக்க போகுது. இது எல்லாமே நம்ம பாயிண்டர்ஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா we will spend more on advertisements also. நான் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கான்டென்ட் நான் சொன்னேன். இப்போ ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் சொல்றேன். இந்தியாவில் இ-காமர்ஸ்ல மட்டும் செல் பண்றதுக்கு இப்பயே ரெடிமேடா 294 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபிளிப்கார்ட், மம்மா எர்த்லாம் அந்த கேட்டகரியில தான் வருது. இதுல ரொம்ப முக்கியமா யூஎஸ்ஐ தாண்டி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் இந்தியாவில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இதில் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இருக்கலையே அதிகமாக பயன்படுத்துகிற டூலில் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் தான் யூடியூப், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், 4வது தான் இன்ஸ்டாகிராம். இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த ஆர்டர் நான் சொல்கிறேன்? இஃப் யூ ஆர் பிளானிங் டு டூ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் 2025 உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்லேயே உங்கள் சேலை முடிக்க முடியுமா அப்படின்னு கொண்டு வரலாம். அமேசானுக்கு காம்படிஷன் ஃப்ளிப்கார்ட் கிடையாது, ஜெப்டோ தான். குவிக் காமர்ஸில் எப்போ வந்து ஐஃபோனையும் கோல்டையும் குவிக் காமர்ஸில் வந்துருச்சோ இதுக்கப்புறம் சேஞ்ச், மக்கள் மென்டாலிட்டி அதுக்கு பழகி போயிடும். தே வாண்ட் எவ்ரிதிங் குவிக். ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நான் வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப்ல வாட்டி மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ பண்ணலாம். ஒரு ஆட் போடுறீங்கன்னா அவங்க ஹேன்னு அனுப்பிச்சா அடுத்த செகண்ட் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு ஃப்ளோ செட் பண்ணிட்டீங்கன்னா வித்தவுட் யுவர் இன்டர்ஃபரன்ஸ் என்டையர் சேல்ஸே முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், மேக் சென்ஸ்னா எஸ். நான் வந்து சஜஸ்ட் பண்ற டூல் வாட்டி, WATI, வாட்டின்னு ஒரு டூல் இருக்கு. அதுக்கு ஈக்குவலண்டான நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க லீட் ஜென்ரேட் பண்றதுல இருந்து சேல் பண்ற வரைக்கும் என்டையர் அந்த ஃப்ளோவை ஆட்டோமேட் பண்ணலாம். நீங்க அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ வாட்ஸ்அப்பை பிரைமரி கான்டென்ட் இது டிரைவ் பண்றதுக்கும், டேட்டா டிரைவ் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கை வந்து நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம்.